powerful. நீங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. Now, what is the meaning of the word power? சக்தி, வல்லமை என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை, பவர், சக்தி இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? The word power means to get result. நாம் இறை வார்த்தையில் சக்தி இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது. When you use power, it will always bring result. எப்போதெல்லாம் நாம் அந்த சக்தியை பயன்படுத்துகின்றோமோ அது ஒரு விளைவை கொண்டு வரும். Now we have got electric power. இப்போது மின்சாரம் இருக்கின்றது, மின்சார சக்தி. There is result. The fans are turning. அதனுடைய விளைவு, அதனுடைய பயன் என்னது? இந்த மின்விசிறி ஓடுகின்றது. There is electric power. The mic is working. இப்போது இந்த மின்சாரத்தின் சக்தியினால நம்ம கையில வச்சிருக்கின்ற இந்த மைக் வேலை செய்கின்றது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So also the word of God is all powerful. அதுபோலத்தான் இறை வார்த்தை மிகுந்த சக்தி, வல்லமை உள்ளதாக இருக்கிறது. So if you want some result in your life, you must use God's word. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இறை வார்த்தையினால் பயன் வேண்டும், விளைவுகள் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அந்த இறை வார்த்தையை பேச வேண்டும். When I was in Chennai, a lady came to meet me with her husband. நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு சகோதரி அவருடைய கணவரோடு என்னை வந்து சந்திக்க வந்தார்கள். And she told me, my husband has been drinking alcohol from last 45 years. அப்போது அவர்கள் சொன்னார்கள், கடந்த 45 வருடமாக என் கணவர் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். Early morning before he brushes his teeth, he must take a drink. காலையில பல் தேய்க்கிறதுக்கு முன்னால ஒருக்கா குடிப்பாரு. Early morning he must start with a drink. அதிகாலையில அவங்களுக்கு அதை ஆரம்பிக்கும் போதே ஒரு குடிச்சாதான் முடியும், குடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. The whole day he drinks. நாள் முழுவதும் குடிச்சிட்டே இருக்கிறாங்க. Now this man, I asked him, do you love to drink? அப்போது நான் இந்த சகோதரர்கிட்ட கேட்டேன், குடிக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப விருப்பமோ அப்படின்னு கேட்டேன். He said, I hate to drink. அப்ப அவர் சொன்னாரு, குடிக்கிறது ஒண்ணு எனக்கு ரொம்ப இஷ்டம் இல்ல, எனக்கு வெறுப்பு தான் But I சொன்னாரு. cannot stop drinking. ஆனா எனக்கு அதை நிறுத்த முடியாது அப்படி I சொன்னாரு. said, but God's word says God's word is powerful. நான் சொன்னேன், இறை வார்த்தை சொல்கின்றது இறை வார்த்தை மிகுந்த வல்லமை உள்ளது, ஆற்றல் உள்ளது என்று சொன்னேன். So I told the lady, I'm going to say something to your husband. You promise me that you will not get angry with me. அப்போது நான் அந்த சகோதரியிடம் சொன்னேன், உங்க கணவரிடத்தில் நான் ஒன்று சொல்ல போகின்றேன், ஆனால் நீங்கள் கோபப்படக்கூடாது என்று சொன்னேன். The lady promised me that she won't get angry with me. அந்த சகோதரி வாக்குறுதி கொடுத்தாங்க, நான் வந்து கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. So I told the husband, don't stop drinking. அப்போது நான் அந்த கணவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் குடியை நிறுத்தாதீர்கள் அப்படி சொன்னேன். The husband was very happy with me. அந்த கணவருக்கு ரொம்ப சந்தோஷம், என் மேல ரொம்ப சந்தோஷம். And the lady was very sad with me. அந்த மனைவிக்கு ரொம்ப கவலை, என்னை பார்த்து ரொம்ப கவலை. I said, you can drink every day. அப்போது நான் அந்த கணவர்கிட்ட சொன்னேன், தினமும் நீங்க குடிக்கலாம், But one condition. ஆனா ஒரு நிபந்தனை. When you go to take a bottle of alcohol, நீங்க ஒரு பாட்டில் அந்த குடிக்கக்கூடிய அந்த ஒயின் அல்லது அந்த சாராயத்தை எடுத்தீங்கன்னா you must say 50 times, thank you Jesus for setting me free. அப்போது நீங்க அதை எடுக்கும்போது 50 தடவை சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னை விடுதலை செய்ததற்காக, விடுதலை கொடுப்பதற்காக நன்றி அப்படி சொல்லணும், 50 தடவை சொல்லணும். So when you open the cap, 50 times, thank you Jesus for setting me free. அந்த பாட்டிலோட மூடியை திறக்கும் போது 50 தடவை சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னை விடுவித்ததற்காக நன்றி அப்படி 50 தடவை சொல்லணும். When you pour it in the glass, 50 times, thank you Jesus for setting me free. அந்த டம்ளருக்குள்ள அதை ஊத்தும் போது திரும்ப 50 தடவை நீர் என்னை விடுதலை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. Before taking the sip, 50 times, thank you Jesus for setting me free. ஒரு மடக்கு வைக்கிறதுக்கு முன்னால ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு 50 தடவை சொல்லணும். And every sip that you take, thank you Jesus for setting me free. ஒவ்வொரு மடக்கு வாயில குடிக்கும் போதும் ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி அப்படி சொல்லி சொல்லி குடிக்கணும்னு சொன்னேன். And don't worry, you can finish the bottle full saying thank you Jesus for setting me free. ஆண்டவர் இயேசுவே நீர் என்னை விடுதலை கொடுத்ததற்காக நன்றி அப்படி சொல்லி சொல்லி அந்த பாட்டிலையே நீங்க குடிச்சு முடிக்கலாம்னு சொன்னேன். His wife must have thought I brought him to the wrong person.
அப்போ அவங்க மனைவி நினைத்திருந்திருக்கலாம், நான் ஒரு தவறான ஒரு நபர்கிட்ட என்னோட கணவரை கொண்டு வந்துட்டேனே அப்படி நினைச்சிருந்திருக்கலாம். The husband was very happy with me. ஆனா அந்த கணவருக்கு என் மேல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. He said, that's all I have to do. அப்போ அவர் சொன்னாரு, அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு அப்படி I சொன்னாரு. said, that's all you have to do. அப்போ நான் சொன்னேன், ஆமா அது மட்டும் இவ்வளவுதான் நீங்க செய்யணும் அப்படி சொன்னேன். After 3 months I went back to Chennai. 3 மாதத்துக்கு பிறகு நான் மீண்டும் சென்னைக்கு சென்றேன். This lady came running towards me crying and crying. அப்போது அந்த மனைவி, அந்த சகோதரி அழுது கொண்டே என்னை பார்த்து ஓடி வந்தார்கள். I remembered this lady. எனக்கு அந்த சகோதரி ஞாபகம் இருந்தது. And I told that lady, you also must say when he is saying those 50 times. அப்போது அந்த சகோதரியிடம் நான் சொன்னேன், உங்கள் கணவர் இவ்வாறு சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து அந்த 50 தடவை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். So she came crying. அந்த சகோதரி அழுது கொண்டே ஓடி வந்தார்கள். I said, what happened to you? நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன நடந்தது என்று. Why are you crying? நீங்க ஏன் அழுறீங்க என்று கேட்டேன். She said, I'm not crying. அப்போது அவர்கள் சொன்னார்கள், நான் அழலையே என்று. I am filled with joy. நான் மிகுந்த மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கிறேன், ஆனந்த கண்ணீர் என்று சொன்னார்கள். Because after 8 days my husband could not take one sip of alcohol. Every time the bottle would be opened, the smell would make him vomit. ஒரு வாரத்துக்குள்ளேயே என் கணவர் குடிக்க முடியாமல் ஆகிவிட்டது. எப்போதெல்லாம் அந்த பாட்டிலை பக்கத்திலே கொண்டு வருவார்களோ குடிக்க வேண்டும் என்று, அப்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனையினால் அவர்கள் வாந்தி எடுக்க ஆரம்பித்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Normally, இயற்கையாகவே if my husband does not drink, he will start vomiting and there will be withdrawals. என் கணவர் குடிக்காமல் இருந்தாலேயே அவர்கள் இந்த வாந்தி எடுத்து வித்ராயல் என்று சொல்லக்கூடிய அந்த எதை நிறுத்துகின்றோமோ அப்போது அதை நிறுத்தியதற்கான ஒரு விளைவுக்குள் செல்வார்கள். But this time there were no vomiting, no withdrawals, nothing at all. He was completely set free, and now he is going and teaching his friends, you want to drink, please drink. Say it 50 times. Jesus, thank you for setting me free. ஆனால் இப்போது என் கணவர் அவர்கள் இந்த வித்ராயல், அதாவது பின்வாங்கக்கூடிய அந்த விளைவு கூட அவர்களுக்கு இல்லை, வாந்தி இல்லை, ஒன்றுமில்லை. அவர்கள் குடிப்பதையும் நிறுத்திவிட்டார்கள். அதற்கு பின்பு யாரெல்லாம் குடித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு சென்று, நீங்கள் குடிக்கும் போது இவ்வாறு, ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி என்று, என்னை விடுதலை செய்ததற்காக நன்றி என்று 50 முறை சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறினார். So the word of God is powerful. இறைவார்த்தை மிகவும் ஆற்றல் மிக்கது. Normally if the husband is drinking, what will the wife say? இயற்கையாகவே பொதுவாகவே அந்த கணவர் குடிக்கும் போது மனைவி என்ன செய்வார்கள்? My husband is drinking alcohol. அவர்கள் சொல்வார்கள், என் கணவர் குடித்துக் கொண்டிருக்கின்றார். So what will the husband do? அப்போ கணவர் என்ன செய்வார்? திரும்பவும் அவர் குடிச்சிட்டே இருப்பார். How many parents are sitting here and saying, my children are not studying? எத்தனை பெற்றோர் நீங்க சொல்றீங்க, என் பிள்ளைகள் படிக்கிறதே இல்ல அப்படி சொல்றீங்க. My children are not studying. என்னோட பிள்ளைகள் படிக்கிறதே இல்ல அப்படி அம்மா மாதிரி சொல்றீங்க. Mommy is saying, no, you're not studying, not studying, not studying, not studying, not studying. அம்மா சொல்றாங்களா, நீ படிக்க மாட்டேன்றியே, படிக்க மாட்டேன்றியே அப்படி சொல்றாங்களா? So what will the child do? அப்ப குழந்தை என்ன செய்யும்? My children are very naughty. What will the children do? என்னோட பிள்ளைகள் தொந்தரவு பிடிச்ச பிள்ளைங்க அப்படி சொல்லும்போது பிள்ளைங்க என்ன செய்வாங்க? My children are useless. What will the children be? இந்த குழந்தைங்க ஒண்ணுக்கும் உதவாது அப்படி சொல்லும்போது பிள்ளைங்க என்ன செய்வாங்க? So who is planting those seeds in children's life? நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் யார் அந்த விதையை ஊன்றி வைப்பது? Praise the Lord. Praise the Lord. Now listen carefully. Supposing your children are not studying, நல்ல கவனமா கேளுங்க. உங்க பிள்ளைங்க படிக்காம இருந்தாங்கன்னு சொன்னா, supposing your children are disobedient, உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருந்தாங்கன்னு சொன்னா, or they are totally going away from God, உங்க குழந்தைங்க கடவுளை விட்டு வெகு தூரம் விலகி போய் கொண்டிருந்தாங்க என்று சொன்னால், when they are sleeping, அவங்க தூங்கும்போது, only when they are sleeping, அவங்க தூங்கும்போது மட்டும்தான் you lay your hand gently on them, அவங்க தலையில உங்க கரத்தை மெதுவாக வைத்து, and keep on saying, thank you Jesus for blessing my child with the mind of Christ. தொடர்ச்சியாக
ஆண்டவரே உம்முடைய எண்ணத்தை என் குழந்தைக்கு கொடுப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி உங்க கரத்தை தலையில் வைத்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தொடர்ச்சியா சொல்லணும். Thank you Jesus for anointing my children with Holy Spirit. ஆண்டவரே நீர் என்னுடைய குழந்தைகளை உமது ஆவியினால் அபிஷேகம் செய்வதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படி சொல்லணும். Thank you Jesus that now my children are studying well. ஆண்டவர் இயேசுவே இப்போது நான் நன்றி செலுத்துகிறேன், என் பிள்ளைகள் நன்றாக படிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you Jesus for touching my child and making my child a great man and a woman of God. ஆண்டவரே இயேசுவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஏனென்றால் நீர் என் மகனை மகளை தொட்டு அவர்களை பெரிய நல்ல ஒரு மனிதனாக மனுஷியாக நீர் மாற்றி இருக்கிறீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you Jesus, my child is on the top and never on the bottom. My child is the head and not the tail. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளை மகனை மகளை நீர் வாலாக்காமல் தலையாக்கி இருக்கின்றீரே, கீழாக்காமல் மேலாக உயர்த்தி இருக்கின்றீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Do it every night. ஒவ்வொரு நாள் இரவும் உங்க பிள்ளை படுத்து தூங்கின பிறகு கரத்தை வைத்து செய்யுங்க. Whenever you find your child sleeping, உங்க குழந்தை எப்போது தூங்கி கொண்டிருக்கின்றதோ say this prayer every day. அது தினமும் இதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. And as long as you can, then keep on saying hallelujah. எவ்வளவு நேரம் அப்படி வச்சு சொல்ல முடியுமோ, ஹalleluyaன்னு எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அதை நீங்க சொல்லிட்டே இருங்க. In 1 month time, see how your child has changed. ஒரு மாசத்துல நீங்க பாப்பீங்க எப்படி மாற்றம் வருகின்றது என்று. Many of you will even find when you're laying hands and praying over your child, when your child is sleeping in deep sleep, your child during the time of prayer will twist his hand or twist his leg. Do not get scared. The Holy Spirit is setting your child free. நீங்க அப்படியே ஜெபம் செய்துட்டு இருக்கும்போது உங்க குழந்தையோட உடம்புல சில மாற்றங்கள் வரலாம், இப்படி இழுத்துட்டு போகலாம் அல்லது இப்படி பண்ணலாம். அந்த நேரத்தில் ஆவியானவர் செயல்பட்டு உங்கள் பிள்ளைகளில் இருக்கக்கூடிய கட்டுக்களை அவர் அவிழ்த்து அவர் விடுதலை செய்கின்றார். அதற்குரிய அடையாளம். எனவே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். The power of God is moving now. இப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கின்றார். I can see some of the mothers, their tears rolling down. இப்போது நிறைய தாயினுடைய கண்களில் கண்ணீர் நிறைவதை நான் காண்கின்றேன். Close your eyes and ask the Lord to cancel every negative word that you spoke against your children. இப்போது நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே நீங்கள் பேசிய ஒவ்வொரு எதிர்மறையான சாபத்திற்குரிய வார்த்தைகளை மன்னிக்கும்படியாக எடுத்து போடும்படியாக இப்போது நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். Close your eyes and talk to the Holy Spirit. எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவரிடத்திலே பேசுங்கள். Lord, out of ignorance I spoke so many negative words against my own child. ஆண்டவரே நான் அறியாமையினால் எத்தனையோ எதிர்மறையான இறைவாக்குகளுக்கு எதிரான வார்த்தைகளை என் பிள்ளைகளுக்கு எதிராக பேசி இருக்கிறேன். Please forgive me, Lord Jesus, I spoke out of ignorance. ஆண்டவரே அறியாமையில் நான் பேசிய இந்த வார்த்தைகளுக்காக என்னை மன்னியும். I spoke in anger. நான் கோபத்தினால் பேசி இருக்கிறேன். I spoke in frustration. நான் வெறுப்பினாலும் மனம் உடைந்த நிலையிலும் பேசி இருக்கிறேன். I myself cursed my own child. நான் என்னுடைய குழந்தையை சபித்திருக்கிறேன். But now I ask you to forgive me. ஆண்டவரே இப்போது என்னை நீர் மன்னிக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்திலே Lord, I கேட்கிறேன். ask forgiveness from my own child. நான் என்னுடைய குழந்தைகளுக்காக இப்போது உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். Destroy every negative word that I spoke against them. நான் பேசிய ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தைகளையும் இப்போது அழித்து போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Oh Lord Jesus, I bless my children. ஆண்டவர் இயேசுவே இப்போது நான் என் குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறேன். I believe Holy Spirit you are operating right now my children. ஆண்டவரே ஆவியானவரே இப்போது என் குழந்தைகளை நீர் நிரப்புவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். You are blessing my children. இப்போது நீர் என்னுடைய குழந்தைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். You have anointed my children. என்னுடைய குழந்தைகளை அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறீர்.
You have empowered my children. இப்போது என் குழந்தைகளை உமது ஆவியின் வல்லமையினால் நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். My children are strengthened by you, Almighty Jesus. இப்போது உமது வல்லமையினால் என் பிள்ளைகள் ஊக்கப்படுத்தப்படுவதற்காக, தைரியப்படுத்தப்படுவதற்காக, திடப்படுத்தப்படுவதற்காக நன்றி. Your presence, O Lord Jesus, has destroyed every powers of darkness operating in their life. இருளின் அந்தகார சக்திகளையும் கட்டுக்களையும் உமது வல்லமை இப்போது உடைத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். I thank you, Jesus, for touching my children. ஆண்டவரே, என்னுடைய குழந்தைகளை நீர் இப்போது தொட்டிருக்கிறீர் என்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I thank you, Jesus, for blessing my children. என்னுடைய குழந்தைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I thank you, Jesus, my children are made great in your kingdom. என்னுடைய குழந்தைகள் உம்முடைய அரசில் பெரியவர்களாக நீர் மாற்றி இருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். I thank you, Jesus, my children are redeemed and sanctified by you. ஆண்டவரே, என்னுடைய குழந்தைகள் மீட்கப்பட்டு இப்போது தூய்மைப்படுத்தப்பட்டிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I thank you, Jesus, my children have the mind of Christ and the wisdom of God is formed within them. ஆண்டவரே, இப்போது என்னுடைய குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவின் ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்பப்பட்டிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். I thank you, Jesus, that my children are obedient to your word. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் இப்போது உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். I thank you, Jesus, for changing their life. ஆண்டவரே இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி இருக்கிறீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. So, is there any need to get worried? I want to share one testimony. Yeah, go ahead. Regarding this word. I will translate in English. நான் இப்போ உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளும்போது பிரதர் ஜான்சனோட மீட்டிங் அக்டோபரில் நடந்தது. அப்போ இந்த ஒரு சின்ன புக்கு, ப்ரேயர் புக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. In the month of October, we were given a small book of the Word of God, and I received the Word of God book. எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பையங்க. அதில் மூத்த பையன் வந்து பெரிய வேலையில் இருந்தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஜூன்லேருந்து அவன் வேலைக்கே போகலை. என்னோட மகன் வேலைக்கு போகலை. அவன் ஒரு இன்ஜினியர். அவன் அமெரிக்காவில் வேலை பார்த்தான். அப்புறம் பெங்களூருக்கு வந்தப்புறம் அவன் சொன்னான், நான் இப்போ வேலைக்கு போகலை. She has got 3 sons. 3 children. 3 children. 2 boys and a girl. 2 boys and 1 girl. Elder boy did not go for job for one year. Elder son did not go 1 year for his studies. Job. Okay. அப்போ இந்த புக்கு கொடுத்தாங்கல்ல, அதில் வந்து இப்படி நம்ம பிள்ளைங்க மீட்கப்படுவதற்காக அதில் ஒரு ஜெபம் இருக்குது. அப்போ அதை நான் தினமும் அதை வாசிக்க ஆரம்பித்தேன். நான் பைஹார்ட் கூட பண்ணலை, டெய்லி அந்த ஜெபத்தை திரும்ப அப்புறம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு இறைவார்த்தையை நான் தேர்ந்தெடுத்தேன். எசாயா 54:13. எசாயா 54:13 அந்த வேர்ட் ஆஃப் காடை நான் என்னோட இப்படி டைரியில் எழுதி வச்சேன். 53:14 அதில் ஆண்டவர் உன் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவார், ஆண்டவர் தாமே உன் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவார், உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? நான் அப்போ அந்த புக்கு ப்ளஸ் இந்த வேர்ட் ஆஃப் காட் கண்டினியூவஸாக அதை நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஃப்ரம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். அப்போ இடையில எனக்கு கொஞ்சம் டிஸ்கரேஜ்மெண்ட். 6 மாதம் ஆச்சு ஒன்றும் நடக்கலேன்னு. ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஹி ஜாயின்ட் எ குட் ஜாப். அவன் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான், நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன் பெங்களூரில். நான் 6 மாதம் சொல்லிகிட்டே இருந்தேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். லாஸ்ட் வீக் வேலையில் ஜாயின் பண்ணான். என்னோட 2வது சன், அவனுக்கும் ஒரு கல்யாணம் ஆகிருந்தது, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது. அப்போ திரும்ப நான் அந்த வேர்ட் ஆஃப் காட் எடுத்தேன். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. மத்தேயு 9:26 அதை எடுத்து நான் திரும்ப 9:26 9:26 அப்புறம் மத்தேயு
9, 6 இந்த 2 வசனத்தை எடுத்து அப்புறம் ஒரு 4 இறைவார்த்தை நான் எடுத்தேன். வேர்ட் ஆஃப் காட் ப்ளஸ் அந்த ஒயிட் புக்கு அதையும் வச்சு எப்போ இருந்துன்னா அக்டோபர்லேருந்து ப்ரேயர் பண்ணேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரியில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஐ செட் ஒன்லி த வேர்ட் ஆஃப் காட். பிரைஸ் த லார்ட். அந்த அந்த சூழ்நிலைக்கு in English also. You want Let me also hear. Okay. My younger son, he got married. A younger son got married. And after 1 month, there was misunderstanding in their family life. Okay. So I selected 4 words from October onwards, and I started repeating the words every day. What were the 4 words? Matthew 9:26. What does it say? What God has united, man won't. Okay. Separate. When a man and a woman get married, they become one flesh. Yes. And what God has joined, united, man will not separate. Yes. That one. Then everything is possible for God. That all things are possible for God. Then Psalm 34, 3. When you look up to Jesus, your face will be brightened. Okay, and look at you him won't be ashamed. Look at him and you shall shine. Yes, that word. Then one more word, that your Luke 1:37. Everything is possible for God. Like that 4 verses I took plus the book. I started every day. Then now miracle happened. They are very happily settled in Bangalore. Only because of the word of God மட்டும்தான். இது மட்டும்தான் நானா தொடர்ந்து கண்டினியூவஸா நான் சொல்லிட்டு இருந்தேன். காலையில So when this situation was going on, you must have got a lot of bad news from the other side. Yes. But hold on. When you got the bad news, how did you respond? I was continuously repeating the word of God. So tell them in Tamil. எனக்கு இந்த இப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஆனா நிறைய எதிர்மறையான நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துட்டே இருந்தது. ஆனா இந்த நாள் நான் சொன்ன அந்த இறைவார்த்தையை வச்சு திரும்ப 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 எதெல்லாம் எதிர்மறையா வருமோ அப்ப திரும்ப திரும்ப நான் இதே சொல்லுவேன். இதை தான் நான் சொன்னேன். ஆனா நம்பவே முடியாது, ஒரு பெரிய அதிசயம். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. they are very happy. நாங்க ஒண்ணுமே செய்யல. ஒரு நாளைக்கு எனக்கு எப்படி இப்படி இந்த மாற்றம் வந்துன்னு சொல்லவே எனக்கு தெரியல. When you start speaking God's, praise the Lord. Come on, give the Lord a big hand. Praise the Lord. Now listen, when you start speaking God's word over here, ஆண்டவருடைய இறைவார்த்தையை நாம் பேசும்போது, whatever word you are speaking, the result is happening there. நாம் எந்த வார்த்தையை இங்கு எந்தெந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கோமோ அதற்குள்ள பயன் விளைவு அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கும். Instead of you going there and speaking 1,000 words of your own, but if you sit at home and speak 100 times the word of God, you will get more result than anything else. நீங்கள் சென்று உங்கள் வாயிலிருந்து உங்கள் எண்ணத்திலிருந்து 1000 வார்த்தையை பேசுவதை காட்டிலும் நீங்கள் இருந்த இடத்திலிருந்து இறை வார்த்தையை 100 முறை சொன்னால் போதும். நீங்கள் என்ன நடக்க வேண்டும் என்று விரும்பி சொல்கின்றீர்களோ அது அங்கு நடக்கும். ஆண்டவர் நடத்துவார். Did you understand? புரிஞ்சுதா உங்களுக்கு? Hallelujah. 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 So is it necessary to speak God's word? இறை வார்த்தையை பேசுவது அவசியமானதா இருக்குதா? Okay. Now we are going to take God's word and we will repeat it for the next 10 minutes. நம்ம இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து அடுத்த 10 நிமிடங்களுக்கு அதை நம்ம தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப சொல்ல போறோம். And we will see the glory of God. நம்ம ஆண்டவருடைய மகிமையை பார்க்க போகின்றோம். There was a woman in white saree. Can you come here? அந்த ஒயிட் புடவை உடுத்திருக்கவங்க இங்க வாங்க. Do you want to experience God's love? ஆண்டவருடைய அன்பை நீங்கள் உணர விரும்புகின்றீர்களா? Yes, stand here. அங்க வாங்க. And now keep on saying, Jesus, I love you. Thank you for filling me with your love. That's all. இப்போது நீங்க சொல்லணும், ஆண்டவர் இயேசுவே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அன்பால் நீர் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். கண்ணை மூடி நீங்க சொல்லணும். இயேசுவே,
நன்றி செலுத்துகிறேன். உமது அன்பால் என்னை நிரப்பியதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே இயேசுவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அன்பால் என்னை நிரப்பியதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அன்பால் என்னை நிரப்பியதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அன்பால் என்னை நிரப்பியதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய அன்பால் என்னை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அன்பால் என்னை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. சாரி சாரி, I don't speak. Please, I don't speak. I don't speak. Hold on. The Lord wants to heal you. Listen, Jesus loves you. That's why He called me to call you. He wants to heal all your wounds. There are so many inner wounds. Close your eyes. For all my problem, for me, only for my problem. Just close your eyes. The Lord wants to heal you. And say these words again. Jesus wants to heal your child too. Yes, Close your eyes. எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தான் கடவுள் கொடுத்தது. எனக்கு கடவுள் கொடுத்தது ஒரு நல்ல ஹஸ்பண்டு. நல்ல ப்ரைஸாக இருந்தாங்க. நான் வந்து ஒரு புவர் பீப்புள், அதாவது ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்த பிள்ளை. ஆனால் படிச்சிருந்தேன். என்னோட எய்ம் எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபில் உள்ள ஒரு இதுதான் கெட்டணும், நல்ல ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் என்னோடய அம்மாவோட கட்டாயத்தினால, என்னோடய அப்பாவோட பேட் ஹேபிட்னால எனக்கு கர்த்தர் வந்து இங்கே வந்து ஒரு இதை சம்மதத்தை முடிச்சு கொடுத்தாங்க. அம்மாவோட கட்டளையால சரி நான் இங்கே கல்யாணம் முடித்து வந்தேன். கல்யாணம் முடித்து வந்த இடத்துல ஆனால் என் கணவர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கர்த்தரோட கிருபையினால் அப்போ அவர் நிறைஞ்சிருந்தார். முன்னாடி வந்து அவர் ஒரு கெட்ட குடி பழக்கத்தில் இருந்திருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கும்போது அவர் கர்த்தரோட கிருபையில் ரொம்ப நிறைஞ்சிருந்தார். இன்றைக்கே எனக்கு கடவுள் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. செல்வத்துலேயும் சரி, சந்தோஷத்துலேயும் சரி, பிள்ளையிலையும் சரி நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. என்னோட ஒரு கெட்ட ஹேபிட் என்னன்னா, எல்லார்கிட்டையும் சிரிப்பேன். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காண்டி நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப சோஷியலாக ரொம்ப இதாக பேசுவேன். அதனால் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவேன். அந்த நம்ம பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தையா, கர்த்தருக்கு சந்தோஷமான வார்த்தையா, கர்த்தருக்கு உகந்த வார்த்தையை பேசி நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் எல்லாரும் சிரிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் சிரிப்பை உண்டாக்குவேன், சிரிப்பேன். எல்லாருக்கும் என்னால் உதவணுங்கிற ஒரு பெரிய எண்ணம் இருக்குது. இருந்த வரைக்கும் உதவுவேன். அதனால் நிறைய கஷ்டமும் படுவேன், மறந்துடுவேன். ஆனால் என்னோடய பையன் விஷயத்தில் என்னடானா, என்னோட அப்ரோச் வந்து அந்த குழந்தைக்கு நான் ஊட்டிட்டனோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து என்னை பார்த்து என்னோட இதை வச்சே அவன் பேச ஆரம்பித்தான். அதை பேச ஆரம்பித்ததுனால என்ன மாதிரி அவன் பேச்சு வார்த்தையில் அவன் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிட்டான். அவனோட வளர்ச்சியில் நான் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டதுனால எனக்கு வந்து ஒரு 2 years பேக்கு அவனை வந்து என் கண்ட்ரோலில் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணதுனால எனக்கு வந்து மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டாக்டர் அலெக்ஸ்கிட்ட போனேன். அவர் ஒரு மனநோய் மருத்துவர். அவர் எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தார். நீங்கள் எதுவும் பற்றியுமே கவலைப்படாதீங்க, உங்கள் சன் வந்து அவனுக்கு நல்ல ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்காரு. எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் என்னோடய சன் வந்து ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அவன் வந்து என்னைக்கு டாக்டர் எனக்கு வந்து ஸ்டடி பண்ண சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த 1 year மட்டும் நான் அவனுக்கு ஸ்டடி சொல்லி கொடுக்கல. அந்த 1 year சொல்லி கொடுக்காதனால என்னோடய சன் இப்போ வந்து 10th ரேங்குக்குள்ளே இருந்தவன் இப்போ 5 பானை ஃபெயில் ஆகிற லெவலுக்கு வந்துட்டான். நான் ஃபீல் பண்ணுறேன். என்னால் முடியல. என்னால் என் சன்னை இப்போ என்னால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. ஆனால் என் சன் சொல்லுவான், Now
did I know your story? Just ask her. Just ask her on the mic. உங்க கதை எல்லாம் சகோதரருக்கு தெரியுமா? No. You know, among all these people, the Lord told me, tell that woman in white sari to come. I am setting you free and I am blessing your son. அப்போது ஆண்டவர் சொன்னார், அதோ அங்கு அமர்ந்திருக்கின்ற அந்த வெள்ளை சாரி உடுத்திருக்க சகோதரி இங்கு கூப்பிட்டு அவர்கள் மனதில் இருக்க கவலையை இந்த வேளையில நான் கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கேன் சொல்லுன்னு சொல்லி கூப்பிட்டார். You will never have depression from now on. இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு இந்த மனச்சோர்வு டிப்ரெஷன் உங்களுக்கு இன்னும் And இருக்காது. your son who was a failure, now with the promises of God and the word of God coming out of your mouth, your son will be on the top and never at the bottom. உங்கள் மகன் பிரச்சனையோடு இருக்கின்ற மகன் இறை வார்த்தையினால் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய இறை வார்த்தையினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு நாளும் அவன் தாழ்ந்து போக மாட்டான், அவன் உயர்வை அடைவான். Now all this time you are longing for love. இவ்வளவு நாளும் நீங்கள் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தீர்கள். And when you said those words, God was pouring his love inside of you. ஆண்டவர் அவரது அன்பை என்மேல் பொழிகின்றார் என்று நீங்கள் சொன்ன நிமிடத்தில், Because Jesus loves you so much, ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கின்றார். he asked me to call you. ஆண்டவர் என்னிடம் சொல்லி உங்களை அழைத்திருக்கின்றார். I have never seen you before, இதற்கு முன்னால் சகோதரியே உங்களை நான் பார்த்ததே கிடையாது. but he asked me to call you ஆனால் ஆண்டவர் என்னிடம் உங்களை அழைக்கும்படியாக கூறினார். so that he could heal you. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவதற்காக அழைத்திருக்கின்றார். So are you going to speak now? இப்போது நீங்கள் பேச போகிறீர்களா? And when you speak, remember the same power is touching your son back home. நீங்கள் இங்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையின் வல்லமை உங்கள் மகனை, வீட்டில் இருக்கின்ற மகனை தொடும். So are you ready, mother? நீங்க சகோதரியா நீங்க Listen. தயாரா இருக்கீங்களா? Listen, we have all made mistakes in the past. இங்க இருக்கின்ற நம்ம எல்லாருமே கடந்த காலத்துல தவறுகள் செய்திருக்கின்றோம். This mother also has made a mistake. இந்த சகோதரி அவங்களும் தவறுகள் செய்திருக்கிறார்கள். Because we did not know the word of God. ஏன் சொன்னா இறை வார்த்தை தெரியாது. But Jesus cancelled our past. ஆண்டவர் இயேசு நம்முடைய கடந்த காலத்தை எல்லாம் அவர் கேன்சல் செய்து விட்டார், அதை தள்ளி விட்டார். And now he wants to give you a future. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்க விரும்புகிறார். When you are going to say those words, the power of God is going to rush inside of you. நீங்கள் அந்த இறை வார்த்தையை சொல்லும்போது ஆண்டவருடைய வல்லமை, அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை அங்கு போகும். You went for psychiatric treatment. நீங்கள் சென்றிருக்கின்றீர்கள் மனநோய் மருத்துவரிடம். I also went. நானும் சென்றிருக்கின்றேன். You were in depression. நீங்கள் மனச்சோர்வில் இருந்திருக்கிறீர்கள். I was also in depression. நானும் மனச்சோர்வில் இருந்திருக்கிறேன். What is your name? Babita. When people would ask me what is my name, I did not know my name. உங்கள் பெயரை நான் கேட்கும்போது நீங்கள் சொல்கின்றீர்கள், ஆனால் என்னுடைய பெயரை கேட்டபோது எனக்கு சொல்ல தெரியாது. Do you recognize your husband? உங்களுடைய கணவரை நீங்கள் புரிந்து கொள்வீர்களா? Do you recognize your children? உங்கள் குழந்தைகளை கண்டுகொள்ள முடியுமா? I could not recognize my wife and children. ஆனால் எனக்கு என்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் கண்டுகொள்ள அடையாளம் தெரியாது. So whose condition is bad, yours or mine? யாருடைய நிலைமை மோசமாக இருக்கிறது, உங்களுடையதா என்னுடையதா? So my condition being so bad, through the word of God, today I can stand and speak God's word. That same Jesus is saying, in future you are also going to hold the Bible and speak God's word and set people free from depression. என்னுடைய நிலைமையிலேயே நான் இந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவால் விடுதலை செய்யப்பட்டு என்னுடைய அந்த குறைகளிலிருந்து எனக்கு நிறைவு கிடைத்து அவர் வல்லமையால் நிறைந்து நான் இங்கு நின்று இறை வார்த்தையை போதிக்கின்றேன் என்றால், அதே ஆண்டவர் இயேசு இன்று உங்களையும் விடுவித்து நாளை நீங்களும் இவ்வாறு விவிலியத்தை எடுத்து மற்றவர்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நிச்சயமாக சொல்வீர்கள். Do you want Jesus to operate you now? ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? Jesus operated me 10 years 6 months back. ஆண்டவர் இயேசு 10 வருடம் 6 மாதங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டு என்னை சரி செய்தார். Can you see the change in me now? நீங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னிலே இருக்கின்ற மாற்றத்தை உணர முடிகிறதா? Do you want that to happen in you? உங்கள் வாழ்க்கையில் அத்தகைய மாற்றம் நிகழ விரும்புகின்றீர்களா? Stand here. இங்கு வந்து நில்லுங்கள். Close your eyes.
உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்ணை மூடி இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே நான் Jesus உம்மை I அன்பு love you செய்கிறேன், அல்லது இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன் தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. நான் உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே 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 உம்மை நான் 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 அன்பு செய்கிறேன், இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை நான் 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 அன்பு செய்கிறேன், இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை நான் 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 அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை நான் 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 அன்பு செய்கிறேன், இயேசுவே இயேசுவே உம்மை நான் அன்பு செய்கிறேன். Everything is coming out of her in the name of Jesus. Come out of her. Depression, anxiety, every negative spirit, you spirit of infirmity, come out of her now in the name of Jesus. The blood of Jesus is all over this sister. Thank you, Jesus. Thank you, Jesus. Everybody, thank you, Jesus. Close your eyes எல்லாரும் and கண்களை pray. மூடுங்க. கண்களை The மூடி same power ஆண்டவருக்கு is நன்றி flowing. செலுத்துவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே You want to be set free? Close your eyes. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவே Close நன்றி, your eyes. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. That same Jesus is setting you free now. இயேசுவே நன்றி, இயேசுவே Jesus, I நன்றி. love you. Thank you for filling me ஆண்டவரே with your நான் love. உம்மை அன்பு செய்கிறேன், நான் ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை Everybody, அன்பு come on. செய்கிறேன், இயேசுவே உம்மை அன்பு 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 செய்கிறேன், Jesus is here setting you free. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் கண்களை மூடி. Come on, come on, come on, open your mouth. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. Jesus, I love you. Thank you for setting me free. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், Jesus, I love you. விடுதலை Thank you for கொடுத்ததற்காக setting me நன்றி. free. இயேசுவே உமக்கு அன்பு செலுத்துகிறேன், விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவே உமக்கு அன்பு செலுத்துகிறேன், என்னை விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You will never have depression again. இனிமேல் உங்களுக்கு இந்த மனச்சோர்வு உங்களுக்கு வரவே வராது. You are completely set free. ஆண்டவர் இயேசு முழுமையாக உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். Are you happy? நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? Are you feeling light now? இப்போது உங்களுக்கு மனசு கொஞ்சம் லைட்டா இருக்குதா? Just stand here, Baba. The one in the orange sari, come here.
இந்த ஆரஞ்சு புடவை உடுத்திருக்கீங்களா சகோதரி, நீங்க இங்க வாங்க. The one in the orange sari. இங்க வாங்க. Come here. பெண்ணு. That's not us. The one in blue and pink. அவங்க அந்த சாரி ப்ளூவும் பிங்க்கும். வாங்க. Ask them, do they want to experience the power? இங்க வாங்க. ஆண்டவருடைய வல்லமையை நீங்க உணரணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவருடைய வல்லமை உங்கள்கிட்ட வரணும்னு விரும்புறீங்களா? Do you want Jesus to set you free? ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு விரும்புறீங்களா? Ask her, do you want Jesus to set you free? ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு விரும்புறீங்களா? Jesus is going to touch you and fill you with his love. ஆண்டவர் இயேசு இப்போது உங்களை தொட்டு அவரது அன்பால் உங்களை நிரப்ப போகிறார். He is going to flood you with love. ஆண்டவர் இயேசு அவருடைய அன்பு வெள்ளத்தில் உங்களை மூழ்கடிக்க போகிறார். Just stand here. இங்க வாங்க. Say the same words. Jesus, I love you. Thank you for filling me with your love. அதே வார்த்தை இப்ப நம்ம கண்களை மூடி, ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமது அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கண்களை மூடி உணர்ந்து புரிந்து அதை சொல்லணும். ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமது அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவே நான் உமக்கு அன்பு செய்கிறேன், உம் அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். உமது அன்பால் நான் உம்மை அன்பு செய்கிறேன், உம் அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன், உம் அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், உம் அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், உம் அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், உம் அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவே உம்மை நான் நம்புகிறேன், அன்பு செய்கிறேன், உம் அன்பால் என்னை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமது அன்பால் நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. You are touching your people here. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. You are touching all of your people over here. ஆண்டவர் இயேசுவே இங்க இருக்கின்ற அனைவரையும் இந்த வேளையிலே உமது வல்லமையால் நீர் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. You are walking in our midst and healing your people. ஆண்டவர் இயேசுவே இதோ இந்த எங்கள் மத்தியிலே நீர் இப்போது செயல்பட்டு குணமளித்துக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. Your word is working mightily in our midst. ஆண்டவர் இயேசுவே உமது வார்த்தைகள் வல்லமைமிக்க செயல்களை இப்போது செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you, Jesus. Your glory is filling this place. ஆண்டவர் இயேசுவே உமது மகிமை இப்போது இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you, Jesus. Your people are experiencing your holy presence in this place. ஆண்டவர் இயேசுவே இதோ இந்த இடத்திலே உமது புனிதமான உமது வல்லமையை உமது பிரசன்னத்தை இங்கு இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you, Jesus. Your light is shining in our midst. ஆண்டவர் இயேசுவே உமது ஒளி இப்போது இங்கு ஒளிர்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். And as your light is shining, O Lord, every power of darkness is destroyed. ஆண்டவர் இயேசுவே உமது ஒளி இங்கே இப்போது ஒளிர்ந்து கொண்டிருப்பதனால் எல்லா விதமான இருளின் அந்தகார சக்திகளும் அழிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். As your light is shining, O Lord, every curse is destroyed. உமது ஒளி இங்கு வீசிக் கொண்டிருப்பதனால் எல்லா விதமான சாபங்களும் அழிக்கப்படுவதற்காக நன்றி. As your light is shining, O Lord, every bondage is broken, every occult witchcraft, black magic, every power is destroyed. உமது ஒளி இங்கு வீசிக் கொண்டிருப்பதனால் எல்லா விதமான இருளின் கட்டுகளும் அந்தகார சக்திகளின் கட்டுகளும் இப்போது இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் விலகி போவதற்காக கட்டுக்கள் அவிழ்ந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். As your light is shining, O Lord, you are touching our children and healing our children. இப்போது உமது ஒளி இங்கு வீசிக் கொண்டிருப்பதனால் இங்கு இருக்கின்ற உமது பிள்ளைகளை நீர் விடுவிப்பதற்காக குணமளிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். You are restoring our health, O Lord.
நீர் இப்போது எங்களுடைய சுகத்தை மீண்டும் கட்டி கொண்டிருக்கிறீரே, எழுப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. Your financial blessings are flowing in our lives, O இப்போது Lord. பண பிரச்சனைகள் தீர்ந்து பண செழுமையை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, நன்றி. Your financial blessings are flowing into our life right now, Almighty Jesus. பொருளாதாரத்தில் மிகுந்த நன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே பொழிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. And we receive this anointing, we receive this blessing, O Lord. இப்போது உமது வல்லமையை, அபிஷேகத்தை, இந்த நன்மைகளை நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. We thank you and we praise you, O Lord, ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். for this great blessing. இந்த பெரிய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி In செலுத்துகிறோம். Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Amen. ஆமென். Can you tell me what's happening to you? இப்போது உங்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்ல முடியுமா சகோதரி? எனக்கா இந்த கட்டுகள் அகன்று போகும் சொல்லும்போது எனக்கு என்னதோ ஒன்று வெளியே போன மாதிரி தெரிஞ்சிச்சு. When you said the bondages are gone now, something is going away from her. You felt that நீங்க அதை உணர்ந்தீங்களா? and believe that the Lord has set you free. இப்போ நீங்க நம்புறீங்களா ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுத்திருக்காரு? நான் நம்புறேன். நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆமாம், எங்களுக்கு குழந்தை கிடையாது, கன்சீவாக இருந்தேன். ஆனால் கன்சீவாக இருக்கிற நேரம் என்ன ஏதாவது ஒரு அசுத்த ஆவி வந்து என்னை ஆட்கொள்கிற மாதிரி இருக்கும். 2 times she conceived and she felt some bad spirit is நான் படுத்திருக்கிற ரூமுக்குள்ளே வரும். Miscarriages? yes. Okay, I'm going to pray. Okay. சுடுற மாதிரி இருக்கும் வயிற்றுல, இந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப அவமானப்பட்டு வெந்து I'm going to pray and that spirit is going to leave you. Can I hold your hand? Father, அப்பா பிதாவே, I thank you and praise you for calling this sister